வணக்கம் நண்பர்களே. போன எபிசோடில் அந்த கூலிக்காரனுடைய கதையோட நம்ம முடிச்சிருப்போம். இன்றைக்கி எபிசோடில் அந்த முதல் கலந்தருடைய கதையோட ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த முதல் கலந்தர் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னோட கண்கள் குருடானதுக்கும் என்னுடைய தாடி மழிக்கப்பட்டதற்கும் காரணத்தை நான் சொல்கிறேன். என்னோட அப்பா ஒரு நாடாண்ட மன்னர். அப்பாவோட தம்பியும் ஒரு அரசர் தான். என்னுடைய சித்தப்பாவுக்கு ஒரு மகளும் இருந்தாங்க. நாள் போக போக குழந்தைகளாக இருக்கிற நாங்கள் வளர்ந்து பருவம் அடைஞ்சிட்டே இருந்தோம். என்னுடைய சித்தப்பாவுடைய அரண்மனைக்கு நான் அடிக்கடி போய் விளையாடுறது உண்டு. என்னுடைய சித்தப்பா பையனுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாச உணர்ச்சி இருந்தது. ஒரு நாள் அவனை பார்க்க நான் போயிருந்த போது நல்ல ஒரு ஆட்டை அடித்து விருந்து கொடுத்துருந்தான். திராட்சை ரசத்தை குடிக்கிறதுக்கு கொடுத்தான். அந்த மதுவோட மயக்கம் எங்களை கிறங்கடிச்சிட்டு இருக்கிற டைமில் என் தம்பி, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன், அதை நீ நிராகரிக்கக்கூடாது அப்படின்னு பேச்ச ஆரம்பித்தான். சரி, உன் விருப்பப்படியே நடந்துக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட சத்தியப்பிரமாணம் வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து முக்காடு போட்டு தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு வர ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்தான். அந்த பெண் பூசியிருந்த வாசனை திரவியம் ரொம்ப கிறங்கடிக்கக்கூடிய ஒரு வாசனையாக இருந்தது. நான் கொஞ்ச நேரம் கழித்து வரேன், அதுக்கு முன்னாடி இந்த பெண்ணை சமாதிகள்லாம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, அங்கே எனக்காக காத்துரு அப்படின்னு எங்கள் சித்தப்பா பையன் என்கிட்ட சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே நானும் அந்த பெண்ணை அந்த சமாதிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காத்திருந்தேன். என்னுடைய சித்தப்பா மகன் வரும்பொழுது கையில் ஒரு கடப்பாறையோடு வந்தான். அந்த கடப்பாறையை கொண்டு அங்கே இருக்கிற ஒரு சமாதியை ரெண்டாக பொளந்து அதில் இருந்த கல் மண் எல்லாத்தையும் தோண்டி அப்புறப்படுத்திக்கிட்டே இருந்தான். தோண்ட ஆழத்தில் ஒரு இரும்பு கதவு தட்டுப்பட்டுச்சு. அந்த கதவை திறந்து பார்க்கும்போது சுழல் வடிவத்தில் ஒரு படிக்கட்டு அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இப்போ அந்த பெண்ணிடத்தில் என்னுடைய சித்தப்பா மகன், நீ உன்னோட பாதையை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சூசகமாக சொன்னான். அதுக்கு அந்த பெண் எந்த பேச்சுமே பேசாமல் உடனடியாக அந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டில் இறங்கி உள்ளே போய் மறைஞ்சிட்டான். அதுக்கு அடுத்து அவன் என்கிட்ட கடைசியாக எனக்கு ஒரு உபகாரத்தை நீ செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். நான் படிக்கட்டில் கால் வச்சு உள்ளே போனதும் இந்த இரும்பு கதவை மீண்டும் மூடிட்டு முன்ன போலவே கல் மண்ணெல்லாம் போட்டு இந்த இடத்த மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னான். அப்போது என்னுடைய சித்தப்பா மகன் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு உடல் அசதியை போக்குறதுக்காக நான் தங்கறதுக்குன்னு எனக்கு கொடுத்துருந்த இடத்த நோக்கி நான் வந்தேன். அப்போ களைப்பெல்லாம் போக ஓய்வெடுத்து நல்லா தூங்கிட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில் முந்தானி நாள் ராத்திரி நடந்த சம்பவம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மண்டைக்குள்ளே அசை போட்டு எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் திரும்பி வந்திருப்பானா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம். மற்றவங்களை எல்லாத்தையும் விசாரித்து பார்க்குறான். அவனை பற்றி யாருக்கும் எந்த தகவலும் சொல்ல முடியல, யாருக்கு எதுவும் தெரியல. அப்போ நானே சமாதி இருந்த இடத்துக்கு போய் நான் மூடிட்டு வந்த அந்த குறிப்பிட்ட சமாதியை போய் தேடினேன். அது இருந்த இடத்த எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த இடத்த மறந்துட்டது போல எனக்கு இருந்தது. அப்போ சோறு தண்ணி இல்லாமல் நான் ஒவ்வொரு சமாதியாக தேடி அலைஞ்சேன். அப்போ பொழுது சாஞ்சிருச்சு, இரவு வந்துடுச்சு. என்னுடைய சித்தப்பா பையனை பற்றி நான் கவலைப்பட ஆரம்பித்தேன். பாதாள படிக்கட்டுகள் எப்படி மறைஞ்சு போச்சுன்னு எனக்கு விளங்கிக்கவே முடியல அப்படின்னு ஆச்சரியப்படுறான். குழப்பமாக அடுத்த நாளும் அந்த இடுகாட்டுக்கு போயிட்டு ராத்திரி வரைக்கும் அந்த சமாதியை தேடிக்கிட்டே இருந்தேன். அதில் இருக்கிற சின்னதான ஒரு சுவடை கூட என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. 3வது நாளும் அப்படியே தேடி போனேன். எதையுமே கண்டுபிடிக்க முடியாத தோல்வியோட மனநிலையில் நான் அப்படியே வந்துட்டேன். நான் இப்படியே போனால் என்னோடய சுவாதனை எழுந்து எனக்கு எதுவும் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு. அப்போ இந்த சிக்கல்லேருந்து நான் விடுபடணும்னா நான் என்னுடைய ஊருக்கு போகிறது தான் ஒரே வழி, வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ என்னுடைய எண்ணப்படி இந்த தலைநகரத்தினுடைய வாயிலை தொட்டது தான் ஆச்சு. சில படவீரர்கள் நேராக என்னை சூழ்ந்துட்டு கடுமையாக என்னை தாக்குனாங்க. விலங்கிட்டு என்னை சிறைப்படுத்திட்டாங்க. நான் ஏன் தாக்கப்படுறேன் அப்படிங்கிறது எனக்கு விளங்காதல்ல. எனக்கு ரொம்ப திகப்பாக இருந்தது. அந்த படை வீரர்கள் சிலர் எங்கள் அப்பாக்கிட்டையும் அடிமைகளாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. வேறு சிலரோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நான் என்னை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு காரணத்தை கேட்டேன். அதுக்கு அவங்க யாருமே எந்த பதிலுமே சொல்லலை. ஒரே ஒரு விசுவாசமுள்ள அடிமை மட்டும் இந்த மந்திரி சில பட வீரர்களை அவனுக்கு ஆதரவாக கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னோட அப்பாவுக்கு எதிராக சதித்திட்டம் திட்டி என்னோட அப்பாவை கொன்னுட்டு ஆட்சியை கைப்பற்றிட்டான், எனக்காக காத்திருந்து என்னை கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறான் அப்படின்ற தகவலை என்கிட்ட சொன்னான். எனக்கு மயக்க வர அளவுக்கு அடித்து அந்த காவலாளிகள் எல்லாருமே அந்த மந்திரிக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நானும் அந்த மந்திரியும் பரம விரோதிங்க. ஏன் அப்படின்னா அந்த மந்திரிக்கு ஒரு கண்ணு போனதுக்கான காரணம் நானாக இருந்திருக்கேன். ஒரு தடவை உப்பரிகள் நின்று ஒரு பறவையை குறி வச்சு அம்பு எதும்போது அந்த அம்பு குறி தவறி அருகில் இருந்த அந்த மந்திரின கண்ணை வதம் பார்த்துருச்சு. அதில் அவரோட பார்வை போயிடுச்சு. அந்த மந்திரி என் மேலே தீராத பகை அன்னிலேருந்து உருவாயிடுச்சு. இப்போ என்னை கூட்டிகிட்டு போய் அவன் முன்னாடி நிற்க வச்சாங்க. பழைய சம்பவத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவனோட கையாலேயே என்னோட இடது கண்ணை குத்தி குருடாக்கிட்டான். அப்புறம் எங்கள் அப்பாவோட மெய்காப்பாளரில் என்னை ஒப்படைச்சு இவனை காட்டில் கொண்டு போய் கொண்டுட்டு கழுகுக்கும் பருந்துக்கும் இவனை இரையாக்கிடு அப்படின்னு ஒரு ஆணையை போட்டான். அப்போ அந்த கொலையாளிகள் என்ன பண்ணுறாங்க, என்னை காட்டுக்குள்ளே அழைச்சின்னு போயிட்டு சாவடிக்கிறதுக்காக ரெடி ஆனாங்க. நான் எனக்கு நடந்தது எல்லாத்தையும் நினச்சி அழுது
புலம்பிக்கிட்டு இருந்த டைமில் அப்போ அந்த கொலையாளி என்னுடைய கதையை கேட்டுட்டு மனம் இறங்கி இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடு, இங்கே திரும்பி வரவே வராத, வந்தால் உன்னோட சேர்ந்து எங்கள் உயிரும் போயிடும் அப்படின்னு என்னை தப்பிக்க விட்டான். தப்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நான் கனவுல நினைக்கவே இல்லை. இறப்பதை விட ஒரு கண்ணை மட்டும் இழந்த போதும் அது நல்லது அப்படின்னு என்னை நானே தேத்திக்கிட்டு இந்த கொலையாளியுடைய கையை முத்தமிட்டு நான் அங்கேருந்து விடைபெற்றேன் அப்படின்னு இதோட இந்த எபிசோடை நம்ம முடிக்கலாம். மீதியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.